என் தாத்தா சொன்ன மாதிரியே இந்த கும்பாபிஷேகம் நம்ம ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நல்லபடியா நடக்கும். ஐயா, என் மாமா சீக்கிரமே குணமாய் வரணும்னு இங்க எல்லாரையும் அவருக்காக வேண்டிக்க சொல்லுங்க. சரிங்க தம்பி. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? தம்பி இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணுமா? ஊர்வலி நடத்துறவங்க நல்லா இருந்தா தான் இந்த ஊரும் நல்லா இருக்கும். ராஜராஜ ஐயாவுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பா செஞ்சு முடிப்போம். நீங்க கும்பாபிஷேக வேலையை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் மாமாவை பாருங்க. அப்புறம் நாளைக்கு கோயில்ல ஐயா பேர்ல ஒரு சிறப்பு பூஜை பண்ணிடுவோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். சரிங்க தம்பி. வாங்கப்பா, போய் பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடியும். மாமா நல்லபடியா வருவாரு. அதோட நீங்க எல்லாரும் அவருக்காக வேண்டிக்குங்கன்னு சொல்லி ஊரு முன்னாடி பேசிட்டு போயிருக்கான். இந்த ஊர்க்காரங்களும் அவனுக்கு ஆதரவா பேசிட்டு ஒன்னும் சொல்லாம எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? எல்லாரையும் சாமி கிட்ட வேண்டிக்க சொன்னானா? அப்போ அவனும் உள்ளுக்குள்ள பயந்துதான் இருக்கான். அந்த கார்த்தியோட பயத்துக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். நாளைக்கு ஆபரேஷன்ல ஏதாவது ஒன்று ஆகி அவன் செத்துட்டா கும்பாபிஷேகமும் நடக்காது. ஊர் ஜனங்க முன்னாடி சவால் விட்ட கார்த்தியும் ராஜா சேதுபதியும் அதே கோவில் வாசல் முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பாங்க. கேட்க நல்லா தான் இருக்கு சந்திரா. ஆனா அதை எப்படி செயல்படுத்த போறோம்? எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. நான் உங்களுக்கு திரும்ப லைன்ல வந்து என்ன பண்ணலான்னு எல்லா பிளானையும் சொல்றேன். சரி சந்திரா. அப்புறம் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னங்க? இந்த சிவனாண்டிக்கு உன்னை விட பொருத்தமான ஜோடி வேற யாரும் இருக்க முடியாது. நீ எனக்கு கிடைக்க நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேனோ. சரி, போதும் போதும். முதல்ல நம்ம நடக்க வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி சந்திரா, வச்சிடுறேன். ஏய் அவனே, எந்த நேரத்துல என்ன பேசணும் விவசாயிப்பா. வண்டி எடு. என் புருஷனை யாரு பார்க்கணும் யாரு பார்க்க கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம என் கோவத்தை கலப்பாத. முதல்ல அவங்களை எங்க கிளம்ப சொல்லு. சாமுண்டீஸ்வரி, அம்மாடி, உனக்கு என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் நிறைய கோவம் இருக்கு. ஆனா என்னை என்ன வேணாலும் தண்டிச்சுக்கம்மா. என் புள்ள சாக பொழைக்க கிடக்குறா. என்ன அவனை கொஞ்சம் பார்க்க விடுமா. அவ என்ன பார்த்தான்னா அவன் சரியாயிடுவாம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்க விடுமா. திரும்ப திரும்ப என் வாயை கிளறாதுங்க. மரியாதையா இங்க கிளம்புங்க. அம்மா, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கோங்க. அப்பாவை பார்க்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அப்பாவோட அம்மா. அவங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லம்மா. முடியாத ரேவதி. என் குடும்பத்துல மறுபடியும் குழப்பத்தை உண்டாக்குதா இவங்க இங்க வந்திருக்காங்க. நீங்க முதல்ல இங்க போங்க. பாட்டி இங்க இருந்து போக மாட்டாங்கம்மா. ரேவதி, என்னம்மா கோவம் வருதா? நியாயப்படி நீங்க பண்ண காரியத்துக்கு நாங்க எல்லாரும் தான் உங்க மேல கோவப்படணும். யாரு என்னன்னு கூட விசாரிக்காம உங்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க. நடக்க போறது தான் சொந்த பேத்தியோட கல்யாணம்னு தெரிஞ்சும் கூட பாட்டி அந்த மண்டபத்துக்கு வந்தாங்களா? இல்லல்ல. தேவதி, அவங்க பண்ண துரோகத்துக்கு எப்படி அவங்களால இந்த கல்யாணத்துக்கு வர முடியும்? அவங்களுக்கும் மனசாட்சி உறுத்தி இருக்கும்ல. போதும் சித்தி. மனசாட்சிய பத்தி என் பாட்டிக்கு யாரும் கிளாஸ் எடுக்க வேணாம். நல்லா கேளு ரேவதி. அம்மாக்கு நம்மளை விட அவங்க கௌரவமும் ஈகோவும் தான் பெருசு. அந்த போலி கௌரவத்துக்காக தான் உன் லைஃப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னை அப்படியே ஒரு பொறுக்கைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க துணிஞ்சாங்க. இப்ப அப்பாவுக்கு பதிலா நான் அடிபட்டு ஐசியூல சீரியஸா படுத்துட்டு இருக்கும் போது அம்மா என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு யாராவது தடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அத்த, பிடிவாதம் பிடிக்காதீங்க அத்த. மாமா பாட்டிய பார்த்தா, பாட்டி குரலை கேட்டா கண்டிப்பா மாமா கண் முழிப்பார் அத்த. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பாட்டி, நாம பேச வேண்டியதை பேசியாச்சு. நீங்க வாங்க. என்ன ரோகிணி, கண்ணு முன்னாடி இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்து முடிஞ்சிருக்கு.
இதுல இருந்து கூட அத்தை தான் தப்பா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எப்படியோ ரேவதி துணிஞ்சு பாண்டிய உள்ள கூட்டிட்டு போயிருக்கா. அது வரைக்கும் சந்தோஷம். இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அக்கா பாத்தியா இவ பண்றத? கார்த்தி தான் தன் புருஷன்னு இன்னும் இவளுக்கு தெரியவே இல்லை. அது தெரியாமலே அந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசம் காட்டுறா. இதுல கார்த்தி தான் இவ புருஷன்ற உண்மை இவளுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான்க்கா. மொத்த குடும்பமும் உன்னை தனியா விட்டுட்டு அங்க போயிடும். உண்மைதான் சந்திரா. முடிஞ்ச வரைக்கும் கார்த்தியை பத்தின எந்த விஷயமும் ரேவதிக்கு தெரியக்கூடாது. முடிஞ்ச வரை நீயும் நானும் எந்த உண்மையை ரேவதிக்கு சொல்ல போறதில்ல. ஆனா புரியுது. எல்லாம் அந்த மருதுவால வந்தது. அவன் ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் என்னை பார்த்து பேச பயப்படுறவங்க கூட என் பக்கத்துல நின்று பதிலுக்கு பதில் பேசிட்டு போறாங்க. எல்லாம் என் நேரம். அக்கா இனிதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். பாத்துக்க. பாட்டி ஏன் பாட்டி தனியா வந்தீங்க? சொல்லியிருந்தா நான் வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன். இல்லையா, என் புள்ள உசுருக்கு போராடிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதோ உடனே அவனை பார்க்கணும்னு தான் தோணுச்சு. மத்த எதுவும் ஞாபகத்துல இல்லையா, அதனாலதான் உடனே இங்க புறப்பட்டு வந்துட்டேன். அத்தை எதுவும் சொன்னாங்களா பாட்டி? இல்லையா, ராசராசன் இப்படி கடந்துட்டு இருக்கிறப்ப அந்த தவிப்புல இருக்கும்போது என்னையா சொல்ல போறாங்க? இல்ல பாட்டி, நீங்க சர்ஜரி முடியிற வரைக்கும் இங்கே இருக்கலாமே. இல்லையா, நான் உடனே நம்ம ஊர் கோயிலுக்கு போய் சாமி கிட்ட கேட்க போறேன். 4 வார்த்தை கேட்க போறேன். அப்பதான் என் மனசு ஆறும். நீங்க அழாதீங்க பாட்டி. மாமாக்கு எதுவும் ஆகாது பாட்டி. ஆமையா, என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சீக்கிரத்திலே குணமாய் வந்துருவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, நீ எங்கயா போயிருந்த? மாமாக்கு இப்படி ஆனது தெரிஞ்சு இந்த ஊர் பெரியவங்களை என்ன பேசணும்னு கூப்பிட்டாங்க பாட்டி. கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும்னு கேட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? அப்பாக்கு உடம்பு முடியாம இருக்கிறது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? தெரியல. இதை வச்சு சிவனாண்டி பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நாம சோர்ந்து போய் நிக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறானுங்க. ரொம்ப ஆசைப்படுறானுங்க. நீ என்னையா பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்த? தாத்தா சொன்ன மாதிரி இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். மாமாவும் சீக்கிரமே குணமாய் வந்துருவாருன்னு சொல்லியிருக்கேன் பாட்டி. சரியா சொன்னையா, சரியாத்தான் சொல்லியிருக்க. நம்ம வாழ்க்கையில இந்த ஆத்தா மாரியாத்தா நம்மள அடிக்கடி வலிக்க அடிக்கிறா. அதை நாம ஒத்துக்கணும். ஆனா என்னைக்குமே நம்மள ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாயா.